ஹலோ காய்ஸ், நீங்கள் நம்ம பார்க்க போகிறது அட்டாக் ஆன் டைட்டான் கேம் ப்ளே இன் ரோப்ளாக்ஸ். இதெல்லாம் என்னங்க இது? கேஸ் ரிட்டர்ன் பண்ணி கேஸ் எல்லாம் நமக்கு கொடுக்கவே கொடுக்காது. சரிம்மா, இப்போ ஆரம்பிக்கிட்டா யாரெல்லாம் இங்கே அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லுங்கள். ஏன்னா ஐயோ கத்தியை மாற்றுறோம். அங்கே என்னமோ குக்கிங் சப்பாட்ட மாதிரியே எனக்கும் புரியல. நாங்கள் இந்த கேம் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே இது வேற கொஞ்சம் பார்த்தீங்களா பைத்தியம் மாதிரி என்னமோ கேஸ் கொடுத்துட்டு இருக்கிறான். இது என்ன ப்ராப்ளம் தெரிஞ்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. ஐ கெஸ் இது நீ தப்பு பண்ணுற VR7 கொஞ்சம் அங்கே போய் ஐயோ கத்தி இப்படி எடுத்துட்டு இது முதல்ல வருதா இது ஆஃப் பண்ணிவிட்டு எதுவுமே புரியல அப்படின்னு இருக்காரு. அப்புறமேல இதை எடுத்துட்டு இப்போ தாடா 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 இப்போ பர்றா. இப்போ போய் நம்மளோட VR7 இப்போ ஃபஸ்ட்டு ஒரு நார்மல் டைட்டன் கொலை போகிறேன். ஆல்ரெடி என்னமோ டேய் என்னடா திரும்பி திரும்பி நடந்துட்டு இருக்கிற? கத்தியெல்லாம் எடுத்துட்டேன். கத்தியை எடுக்கல, இப்போதான் எடுத்தாச்சு. இதெல்லாம் ஈஸிங்க, அவ்வளோதான் கில்லு. அது 2 கிலோ ஆளாக இருக்குடா. 2 கில்லு சரி. அவன் யாரோ ஒயிட் கலரில் இருக்கான், அவனை சாப்பிட்டுக்கலாமனு. நார்மல் டைட்டானு ஆனால் ஒயிட் கலரு ஆப்பிரிக்கன் இல்லை அமெரிக்கன். செத்துறடா நாயே, செத்துத்தோடா. ஆனால் சாக மாட்டான், அது ஒன்று ப்ராப்ளமு. இந்த கேமில் மட்டும்தாங்க சாவறது கம்மியாக இருக்குது. நான் வந்து கழுத்திலே நேராக போய் ஒரு வெட்டினேன்னு ஏன் நான் போன டைட்டில் பண்ண மாதிரி கழுத்திலே போய் வெட்டிடுறேன்டா. கேஸ் முடிஞ்சிச்சு. இப்போ நான் வந்து ஓட போகிறேன். வந்து கரெக்டாக அந்த பேக் சைடில் இல்லைடா. அது நான் ஐயோ கேஸும் இருங்க காய்ஸ், இது மட்டும் கொஞ்சோண்டு ஒரு சின்ன இதுலேருந்து நாங்கள் வந்து பொழைச்சிட்டோம். சரி இப்போ பாருங்க கைஸ், இந்த ஆப்பிரிக்கனோ அமெரிக்கனோ இந்த டைட்டனை கொள்றேங்க. ஆனால் அதுக்கு பின்னாடி போகிறேன். இது நான் பின்னாடி பக்கம் தலையை வச்சு நடந்துகிட்டு இருக்கு. ஏடாச்சு இது வேற ஆனா ஊனா. கேஸ்லாம் கரெக்டாக தான்டா இருக்கான். கரெக்டாக இப்போ போய் ஏன்னா ஒரு டைட்டன் மேலே இன்னொரு டைட்டன் இருக்கு. அப்படி இருக்குமா? அப்போ மேலே இருக்கிற டைட்டானை சாப்பிடுச்சுக்கோ. சரி அடி 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 அடி. ஐயோ கத்தியவே எடுக்கல இன்னும். இது வேற இந்த கேஸ் ஆனில் வச்சாதான் அந்த மாதிரி ஆகுது. ஈவன் இந்த ரன்னிங் ஷீட்டு இந்த ரன்னிங்கையும் ஆஃப் பண்ணிடுவா. ஆனால் VR7 என்னடா ஆகுது? அது வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்கார சதி பண்ணி விட்ருக்கானோ இல்லையோ. கொண்டானுங்கடா அவனுங்களே. சரி நான் ஒரு கில் தான் எடுத்திருக்கேன், நீ ஒரு கில் எடுத்துரு. சரி நம்மளுக்கு இப்போ கொஞ்சோண்டு ஃபில் பண்ணிட்டு ஓடிட்டு அடட இங்கே பார்த்தீங்களா சுத்துதேன்னு சுற்றிட்டு கிடக்குறான். சரி நம்மளுக்கு ஏதாச்சும் நல்லா பவர்ஃபுல்லாயினா டைட்டான் வந்துச்சுன்னா ஃபசக் அதுக்கு நீ கொள்ளணும். நான் இப்படி ஒரே அடியில் ஒரே டைட்டனை கொண்டேன் பார்த்தியா, அந்த மாதிரி. சரி காய்ஸ், நம்மளை அந்த டைட்டானை சாப்பிடுச்சுக்கலாம். அது ஒரே அடியிலலாம் சாப்பிடிக்க முடியாது. ஆனால் ஏற்கனவே பாதி செத்துருச்சு. ஏற்கனவே பாதி செத்துருச்சு, நீ பாதி போட்டு தள்ளிட்டேன். அது நானே கிடையாது. சரி வேற அவன் ஃபஸ்ட்டு கில்லட்ரா. டெட் பாடிட்டா அது. அங்கே போகலாமா? அந்த பக்கம் ஏற்கனவே கொடுத்து வச்சுட்டல, அப்புறம் எப்படி சேஞ்ச் பண்ண முடியும்? அது தலைக்கு பின்னாடி திரும்பிட்டு இருக்கு. அடிச்சிடறா. இதெல்லாம் அது கொஞ்சம் ஹெச்பி தான்டா. இதுக்கெல்லாம் நல்ல இது ஈஸி தானே. என்னடா கத்து இது என்ன ரீஃபில் பண்ணுமே? என்ன ரீஃபில் பண்ணியாச்சு. இப்போ வச்ச வரியோட இங்கே பாருங்க என்னமோ ஒரு மாதிரி ஆகுது. அடடா நான் செத்துருவேனே. என்னடா விகில் பாரு. ஓடிடுறா கைப்புள்ள. ஏன்னா இதை யார் அதிகமாக ஓடுறாங்கன்னு பார்த்துடலாம். ஓகே, இங்கே நிறைய பேர் அப்படியே இருக்காங்க. ஸோ நம்மளை வந்து வேற அவங்க நான் பார்த்துக்கலாம். யார் அதிகமாக இங்கே ஓடுறாங்கன்னு கமெண்ட் சொல்லுங்கள். கண்ணு என்னது?
கண்ணு சுட்ருக்கு. இப்போ எப்படி ஓடுற எதுக்கு இப்போ சுட்டேன்னு நான் கேட்குறேன். இப்போ எப்படி ஓடுறதான்னு கூட தெரிய மாட்டேங்குது. என்னடா பண்ற? சுத்துதே சுத்துதே பூமி சுத்துதே. அப்பா அடாடா டைட்டாஸ் வேற வருது. என்னமோ சுத்துறேன் சுத்துதே ஓடிடா கை புள்ளை. நானே ஏதா அப்பா இப்போ ஆச்சு ஃபுல் ஹெச்பியா இல்லைனா ஹாஃபா? நீங்கள் இந்த ஆட்டோ கண்டக்டர் பார்க்கலனா மறக்காமல் பார்த்துருங்க. அது செம அனிமே தெரியுமோ. அடாடா இது ஒன் ஷாட்டில் திரும்ப ஒரு கையே போயிடுச்சு. பவர்ஃபுல்லாக இல்லை டைட்டாலெல்லாம் யாரோ கொல்லிகிட்டே இருக்கிறாங்க. அந்த டைட்டனாச்சும் கொள்றா. சரி காய்ஸ் என்ன பார்க்கணுமே பாதி வச்சு போன மாதிரி இருக்குது. அதான் செத்துச்சு அவ்வளோதான். ஃபஸ்ட்டு கேள். சரி இப்போ நம்மளோட VR7 எப்படி விளாடுறான்னு பார்க்கலாம். இந்த கொடுமையே கொடுமை இப்போ பாடுற உனக்கு இது கொடுமை தான். இந்த வில்லேஜையே காப்பாற்ற போகிறது நாங்கள் தாங்க. 5 வீடு தான் இருக்குது. ஆனால் அங்கே யாருமே வீட்டுக்குள்ளே இல்லை, செத்துட்டாங்க. அவங்க எல்லாம் டைட்டன் சேர்த்துட்டாங்க, டைட்டன்ஸ் ஆகிட்டாங்கன்னு நினைக்கிறேன். பீக்லைன் போடா. எவனோ ஒருத்தன் வார்பு 7ன்னு வராபு 7 ஆமாம். நம்மளுக்கெல்லாம் அது தெரியாது. இப்போ பாரு எத்தனை டைட்டன் என் கண்ணில் மாட்டுதுன்னு மட்டும். அங்கே ஹெச்பி வச்சு உனக்கு கண்ணே தெரியுது. அந்த பிளேஸ்க்கு போகலாம். நான் ரொம்ப தள்ளி போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்க்குறேன். என்ன சுற்றி அப்படியே உன்னோட பின்னாடி போ. பின்னாடி அப்படி போ. இப்படி போனால் கிடச்சிருமா? மேலே நின்று பாரு. ஏய் ஒன்றுமே இல்லைடா. நான் இதெல்லாம் பார்த்துட்டேன்டா. இங்கே பேர் சுற்றி கொஞ்சம் பார்த்துட்டு அங்கே ஹெச்பி எல்லாம் சில டைட்டன்ஸ் இருக்கு. அப்போ நான் டெசர்ட்டுக்கு போகலாம். அங்கேடா எங்கடா? இந்த ஆடா ஆமாம் அங்கே ஃபுல் ஹெச்பிலெல்லாம் இருக்கு. சரிடா. டேய் வால் ஹேமர் டைட்டன்லாம் இருக்குதுல. நான் அதை கொல்லிட்டேன். உனக்கு கொல்ல முடியும். இப்போ ஒன்று கூட இல்லை. ஃபுல் ஹெச்பியில் எதுவுமே புரியல. அங்கே இருக்குடா. ஐயோ இதுதான் பீஸ்ட் டைட்டன் போலையே. இவ்வளோ நேரமாக கொண்டுட்டு இருந்தது. அது வெறும் மரம். அர்டட ஒன்றும் கூட இல்லையே. டேய் இப்போ பாருங்க சுற்றுதே சுற்றுதே. டேய் நான் இவ்வளோ நேரம் டைட்டனுக்காக இவ்வளோ சுற்றுவேன். எல்லாம் டைட்டன் வந்துருச்சேன்னு ஓடுவாங்க. நம்ம டைட்டன் வரலையான்னு ஓடிட்டு இருக்கமேடா. ஐயோ இருங்க கைஸ், நாங்கள் ஒரு டைட்டனை கண்டுபிடித்து கொண்டு ஃபைனலி கைஸ் நாங்கள் ஒரு டைட்டனை கண்டுபிடித்து விட்டோம். ஒரு டைட்டனை கண்டுபிடிக்க எவ்வளோ நேரமாக நீங்கள் கேட்குறது எனக்கு புரியுதுங்க. என்னடா மரத்தில் சிக்கிக்கிட்டேன். சிக்கிக்கிச்சோ. இப்போ தாண்டா இனிமே தாண்டா ஆக்ஷனு. இப்போ அது அண்ணனன் என்னடா எல்லாம் நம்மளை பார்த்து வருது. சரி நம்ம இது கரெக்டாக பின்னாடி பக்கம் போவோம். இப்போ மேலே நான் போகிற இடத்துலலாம் திரும்புது. இப்போ மேலே பார்த்துட்டு அங்கே கற்று வச்சுட்டு ஸ்வைங் 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 ஸ்வைங்கன்னு அடிச்சிருந்தோம். அது ஒன்று பிகில் பாரு ஓடி. டேய் நான் ஓட மாட்டேன்டா. ஓடுற படக்கம் எனக்கு இல்லைடா. அது கிடையாதுடா அதெல்லாம். இந்த விக்கில் பாரு வேற. இந்த பீஸ்ட் டைட்டன் வந்து என்ன ஏன்டா பிடிக்குது. இந்த பீஸ்ட் டைட்டன் என்ன சாவடிச்சிடும் போலையா. இதாரு அப்படி கொடுக்கூடாது. என்னடா என்ன போட்டு என்னடா பண்ணுது இது. சுத்துதே பூமி. செத்துருவான் செத்துட்டான். அது காலாலேயே என்ன உதச்சிருச்சுடா. சரி காய்ஸ் தெரியாமல் பீஸ்ட் டைட்டன் கிட்ட போய் ஆனால் ஒரு கொலையை கொண்டுட்டு அவங்ககிட்ட கொடுக்காம ஓட்டிட்டேன். சரிடா. அடடா இது வேற. விர்ரா அட விர்ரா அட விர்ரா இது வேற வாங்கினாடி. எப்படி காய்ஸ் இது சில ரோப்ளாக்ஸ் கேட்கணும். இந்த மாதிரி தான் கிளிச் இருக்குன்னு கேள்விப்பட்டேன். இவன் வேறு பின்னாடிலேருந்து பாய்சன் கேஸ் விட்டுட்டு கிடக்குறான். அடடா அப்பா போடுற என்னடா உனக்கு மட்டும் அவ்வளோ சட்டுன்னு கிடைக்குது. ஆர்மர் முடிஞ்சா ஆர்மர் டைட்டன் கிட்ட தப்பிச்சு காட்டுறா. ஆர்மர் டைட்டன் அது எங்க தெரியாது. அடடா சரி நம்மளை வந்து அவங்க போகலாம். அட்டாக் ஆன் டைட்டன் பார்த்துருக்கீங்களா? எப்படிடா உனக்கு கீழே வந்துச்சு? எங்கேருந்து கீழ் பண்ண?
நீ எப்படியோ கில் பண்ணிட்ட. என்ன கில் பண்ண? அது எனக்கு தெரியாது. எதை கில் பண்ண? அது எனக்கு தெரிஞ்சு என்ன சொல்ல மாட்டேனா? எதை கில் பண்ணன்னு கூட தெரியாது guys. அப்பா பீஸ்ட் டைட்டனா இது பின்னாடி பக்கம் போகணும் ஃபஸ்ட்டு. இப்போவுமே தூரமாக இருக்கும் போது அதை பின்னாடி பக்கத்துலேருந்து பார்க்கணும்டா. அது என்னடா என்ன பின்னாடி பக்கத்துலேருந்து பார்க்க. ஓ அப்படி என்ன தெரியுமா பண்ணணும்? இப்படி என்னமோ கிலோமீட்டராக ஓடுறேனேன்னு பார்க்காதீங்க. ஃபஸ்ட்டு அதோட இது நான் ஓடுற லிஸ்ட்டில் கிடையாது. புஸ் காணா போனா ஓ அது வந்து அங்க இப்போ அம்தனா போதும். இரு ஆ இப்போ காத்தி வச்சிட்டு அது திரும்புது. என்ன திரும்பி சாவடிக்குது. கில்றா. எப்படி பீஸ்ட் ஆர்மர்டு ஹாரி டைட்டனை கொண்டுட்டேன்டா ஒரே ஐடியில. அப்படியானா இது என்ன டைட்டானு? இதுவும் பீஸ்ட் டைட்டன் தான் நினைக்கிறேன். ஆனா டாடி இருக்கே. அப்பனா இது பீஸ்ட் டைட்டன் தான். டேய் போய் அடிச்சாதானடா தெரியும். ஹாரி டைட்டன் என்னோட கம்மி தான். ஹாரி அடட கொஞ்சோண்டு கையில விகில் பாரு. அடா ஓ சரி செத்துட்டா உனக்கு நெக்ஸ்ட் டைம் கிடைக்காதுடா சான்ஸ். சரி இப்போ அதோட பின்னாடி கரெக்டாக போய் அடடா கையில் சிக்கிட்டோமா? அங்கே போகலாம். அப்பா இப்போ கரெக்டாக அதோட பின்னாடி இருக்கோம். நம்ம செத்துச்சு. அடட 1 inch இருந்துச்சு காய்ஸ். நம்ம ஹெச்எம் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் வந்து இது பார்க்கணும். அது பேர் என்ன? அட்டாக் ஆன் டைட்டன். அது ஏஓடி இன்னும் பார்க்கணும். நெக்ஸ்ட் அப்கமிங் கேம்ஸ் ஜுஜுட்சு கைசன் வாய்ப்பு இருக்குங்க. கைசன் கேம் இருந்துச்சுன்னா நல்லது இருக்குண்டா. கோஜோ இருக்க மாதிரிலாம் கோஜோ பிரசன்டன் போடுவோமா இல்லை ஜுஜுட்சு கைசன் சம்மந்தப்பட்ட அட்டாக் ஆன் டைட்டன் சம்மந்தப்பட்ட கேமே இருக்கு. அப்போ ஜேஜேகே போதும். ஜேஜேகே சம்மந்தப்பட்ட கேம் கண்டிப்பாக இருக்கும். ஜேஜேகேவே போதும். ஏய் கொண்டாடா கொண்டா கொண்டா கொண்டா. சரி கைஸ் VR7 இப்போ ஒரு நார்மல் டைட்டன் ஒரு நார்மல் டைட்டனை கொண்டு எவ்வளோ நேரம் ஆச்சு? ஐயோ தப்பான இடத்துல ஏறி விட்டேன். ஐயா சி 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 ரபதே சி சி ஒரே ஒரு ஷாட் போடு. ஒரே ஷாட்டுங்க. ஐயோ சரி ஒரே ஷாட்டுங்க. பாவம். அடடா ஷாட்ல இது என்ன 6 பேக்ஸ்? அது ஆர்மர்டு அது பேர் ஹாரி டைட்டன். ஹாரி டைட்டன். அப்பா டைட்டன் இருக்குதானே எனக்கு தெரியல. ஆனா நான் ஐயோ ஓடிடுறா கை புள்ள முதல்ல ஓடிடு. ஓகே இப்போ எத்தனை தடவை ஓடுறான் என்று கணக்கு பண்ணுங்கள். நான் இன்னும் ஓடவே இல்லை. அதோட பக்கத்துல தான் இந்த ஐயா சி 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 ஓடியாச்சு. இப்போ VR7 ஒன்றில் ஏன்டா ஏன் இப்போ கேட்டேன். போய் சாவடி. நீ பைத்தியமாடா நீ. இவன் வந்து பார்த்தீங்கன்னா லைட்டாக கோலர் பண்ணி விட்டுட்டான். ஸோ கொஞ்சம் பின்னாடி போயிட்டு கரெக்டாக வந்து போவோம். அந்த பின்னாடி கட்டக்குச்சி. என்னடா கையில் மாட்டிக்கிட்டேன். ஏய் என்னடா இது என்ன சாவடிச்சு தொலையுது. அது வந்து இப்போ ஓடுறது கணக்கு வராதுங்க. ஏன்னா வந்து ஏதாவது ஒரு டைட்டன் பின்னாடி பக்கம் காமி. சாவடிடா. ஐயோ விக்கலா காட்டுது. பாவம் என்ன மட்டும் சாவடிக்கிறதுக்காகவே வரானுங்களே. இவனுக்குலாம் எவ்வளோ ஈஸியாக வருது. சாவறா. கில்றா. அடடே ஏன்டா என்னை இந்த மாஸ்டர் கிட்ட விட்ட? கேட்க கூடாதா? அவனுங்க வேற என்ன பண்ணுறது? சரி ஏதாச்சும் பவர்ஃபுல் டைட்டனா அங்கே ஒரு பவர்ஃபுல்லான டைட்டன் இருக்கு. ஆனால் என்ன டைட்டனை மட்டும் தெரியாது கைஸ். ஹாரி டைட்டன்னு சொல்லி ஒரு வித்தியாசமான ஒரு டைட்டன் வச்சிருக்காங்க. ஹாரி டைட்டன் மட்டுமா? ஹாரி பாட்டர் தெரியாதா இருக்கும். ஹாரி டைட்டன் கேள்விப்பட்டிருக்கீங்களா? அட்டாக் ஆன் டைட்டன் தெரிய வாய்ப்பு சொல்லி. ஐயோ ஓடுறா. முதல்ல கையில இருந்து ஓடிடு. அப்பா ஐயோ ஏன்டா ஓடி இருக்கிற நீ? நாட் ஓட் ஃபைட். யூ ஆல்வேஸ் ஓட் ஃபைட். அப்போ இது என்னது? சரி VR7க்கு இந்த டைட்டன் கொள்ளணுமா? இட்ஸ் நார்மல் டைட். ஐயோ இது நார்மல் இல்லை, ஹைரி டைட்டன்னு வச்சுருக்கானுங்க பேர். ஆனால் இவனுங்க எந்த விதத்தில் அதை கொஞ்சம் நெக்கை காட்டினா கொஞ்சம் வசதியாக இருக்கும். நெக்கை அப்படியே போய் கொள்ளலாம். நெக்கை காமிக்க சொல்கிறா. இதை
அப்புறம் நான் போய் அப்படியே போ அம்தே சாவடி. ஐயோ கொல்ல வேண்டது. செத்துருச்சு இது செத்துருச்சு. அவ்வளோதான்டா. ஏய் பாருங்க, நான் ஹாரி டைட்டனை 2 அடியில் கொண்டுட்டேன். அதை வேறவ கொல்லுட்டான். ஏதாச்சும் அவன் கொல்றக்கு ஆள் வந்தான். அதுக்குள்ள நான் 2 அடி போட்டு முடிச்சு விட்டேன். ஹாரி டைட்டன் நான் இவனை சாவடிச்சிருவேன் கைஸ். கண்டிப்பாக சாவடிச்சிடலாம். அடடா வெயிலிட்டு அவன் மண்டையில அவனை இங்கேருந்து பிடிச்சி சாப்பிட ஆரம்பிச்சிட்டானா. நல்ல வேலை என்ன அங்கே வரும்போது சாப்பிட வரல. சாகுடா சேட்ட பையலை கூடு. ஆமாம் இது என்னது? இது என்னமோ இருக்கு. என்னடா பிங்க் கலரில் 2 பேர் இருக்காங்க. இவங்க என்னடா ஃபார்மல் யூனிஃபார்ம் போட்டிருக்காங்க. அட நீதான்டா VR7. நானாடா கொல்லணுமா? கில் பண்ணிட்டேன். ஏய் என்ன பண்ணி வச்சிருக்க? அது செத்துச்சு. அது கிளிச் ஆயிடுச்சு. கிளிச் ஆட்ட மாதிரி என்னமோ கிளிச்சு. சரி VR7 ஏதாச்சும் நல்ல ஒரு சர்க்கிள். ஒரு ஷாட் கில்றா. ஆனால் அது ஹாஃப் ஹெச்பி. ஒரு ஷாட் 2 ஷாட் தாங்க. ஹைரி டைட்டன்னா 2 ஷாட், நார்மல் டைட்டன்னா 1 ஷாட். அது ஆக்சுவலி ஹாஃப் ஹெச்பி. ஏதாச்சும் ஃபுல் ஹெச்பி தான். கைஸ் நீங்களே கொஞ்சம் பார்த்துட்டு சொல்லுங்க கைஸ். VR7 நம்ப மாட்டேங்கிறான். ஏய் அதுக்கு முன்னாடியே நான் ஒன்றுத்த வந்து ஒரே ஷாட்டில் கொண்டாந்து தானே சொல்லுவேன். அதுவும் ஹாஃப் ஹெச்பின்னு சொல்ல போறியா? இல்லை தும் குச்சு குச்சு ஒத்தாயே. ஐயோ வந்து ஹிந்தி பைத்தியம், அதாவது வடக்கு நண்பராக மாறிட்டார். சீனே ஜாப்பனீஸ்ல. இப்போ இன்னொன்று ஹாரி டைட்டன் இருக்கு. இவங்க 2 பேர் சேம் டைட்டானு எனக்கு தெரிஞ்சு. கேஸ் கொஞ்சம் ஏற்றிடலாம். இந்த கேஸ் ஏற்றுறதுக்குள்ளேயே நான் போடுற பாடு இருக்கு. ஐயோ நான் கத்தி எடுக்கிறதுக்கு பதிலாக இந்த கேஸ் எடுத்துகிட்டே போய் அட்டாக் பண்ண போயிட்டுறேன். திஸ் இஸ் த இடியஸ்ட் திங்கு. இது வரைக்கும் யாருமே இந்த மாதிரி பின்னாடி போனோம் எப்பவுமே. பின்னாடி யாரு? ஐயோ இது யாரா வர சொன்னது? இது எவன் வர சொன்னது? நான் இப்போ கேட்டேன். நான் சாக மாட்டேன். இதை எவன் வர சொன்னது? நான் இப்போ கேட்டேன். அது வேற வந்து என் உயரம் எடுக்குதுடா. ஒன்றும் அதையாச்சும் கொள்றேன் நேரத்துக்கு. அடடா விகில் பாரு. பிகிலோ ஏதாச்சும் ஒன்று. இங்கேருந்து பார்க்கும்போது அந்த உதிரையை வேச்சு அந்த ஹாரி பாட்டர் டைட்டன் திரும்பி. ஹாரி பாட்டர் உன்னைய கொல் வேண்டும். நான் மேஜிக் ட்ரிக்கெல்லாம் வேஸ்ட்டு. ஐயோ அது மேலே ஏறிட்டேன். சாவடிச்சிட்டானா எனக்கு சான்ஸ் வந்திருக்கோம். ஆனால் எந்த டைட்டானை சாவடிக்கிறாங்க கூட தெரிய மாட்டேன். நான் வந்து என்ன டைட்டானை சாவடிக்கிறதுன்னு எனக்கு தெரியல. போ ஃபஸ்ட்டு இது சாவடிக்கணும்டா. நீ அதுக்கடுத்து இந்த பீஸ்ட்டை கூட சாவடிச்சுக்கோடா. என்ன ஆகுது? என்ன தங்கம் ஆகுது? விட்டுட்டு ஓடிரு தங்கம். என்னம்மா ஸ்பைடர் மேனா மாறிட்ட? என்னடா நீ பின்னாடி பாடுறா? டேய் அது பின்னாடி திரும்பதான், அது உடனே வந்து கவர் பண்ணிடுறா. அப்பாடி விடுவு காலம். டே நான் என்ன இன்னைக்கெல்லாம் போடணும். அந்த அந்த சட்டை போடாத டைட்டன் வந்து என்னை ஊசு எடுக்குதுடா. செட்டுச்சுடா என் கையில். ஏதோ இருக்கு. டேய் அந்த 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 டைட்டனை இப்போ ஏன் வர சொன்னது நான் கேட்டேன். அது வாடா எனக்கு இந்த டார்கெட் பிடிக்கலடா. நான் பயந்து ஓடலைங்க. அவன் வந்து எப்படி தெரியுமா, நான் பின்னாடி பக்கத்து பார்த்து ஏன் வைக்கிறேன். அவன் திடீர்னு நம்பி இருங்க நான் வரேன் அப்படின்னு வரான். இவன் தான்டா ஒழுங்குறவன். அங்கே ஹாஃப் ஹெச்பி ரொம்ப லோ. ஆமாம் அது வேணாம். அங்கே ஃபுல் ஹெச்பி ஒன்று இருக்குடா. ஹாஃப் ஹெச்பிலாம் யார் வேணால் சாப்பிடிக்கலாம்ல. இது என்ன ஹெச்பி? இது ஒன்றே ஒன்று மட்டும் சும்மா ஒரே ஒரு கில்ல கொண்டுருவோம். எப்படியும் ஒரே ஒரு அடி தான். ஏன்னா ஒரு அடி நார்மல் டைட்டான ஒரு அடியில் அதெல்லாம் இப்படி கொள்ளணும்டா. சரி அது எவ்வளோ ஹெச்பி? இந்த தாடி தாத்தா வராதே, கதிர் வீட போறாதே டைட்டன். எப்படா காட்டுது? உனக்கு காட்டினாலே விகில் வருது. ஆனால் நான் ஓடிட்டேன் டி. சாகுடா அப்பா அடி ஒரு வழியாக 2 ஷாட்லேயும் இவனும் கொலை பண்ணிட்டான். ஐயோ இது வேற ஓடிட்டுது. இதோட இது வேற சடனாக என்னமோ போராட்ட மாதிரி வந்துச்சு. சரி VR7 அப்போ அது பேர் தான் பீஸ்ட் டைட்டன்.
நான் அந்த பீஸ்ட் டைட்டன் நான் கொன்று சாதனை படிக்க போகிறேன். ஹாரி பாட்டர்ரா ஏன் ஐயோ இந்த ஹாரி டைட்டன் ஐயோ தெரியாமல் இது கொண்டுனே. சரி 2 அடியில் கொண்டுட்டேன் இதை. ஏண்டா தெரியாமல் தப்பிச்சு ஓடும்போது கூட இது கொண்டுட்டு தப்பிச்சிட்டேனே. ஆனால் அங்கே ஒரு டைட்டான் இருக்குது, தாத்தா வராது டைட்டானு. எனக்கு பிடிச்சது இந்த கலர் ட்ரெஸ் இல்லை, ப்ரௌன் கலர் ட்ரெஸ் தான். சரி இது என்ன டைட்டானு, இது என்ன டைட்டானு போக மாட்டியா? இது ஆமாம் இல்லை, முதல்ல இதை ரீஃபில் பண்ணிக்கலாம். இந்த பீஸ்ட் டைட்டன் ஹாரி டைட்டன் பார்த்துட்டாங்க. ஏதாச்சும் ஒன்று, ஆனால் நம்மளுக்கு டைட்டான் கிடைக்கணும். இது என்ன டைட்டானு? அதுவும் அதே தான். ஹாரி டைட்டானு. ஃபவுண்டன் டைட்டன்லாம் கிடைக்காதா? ஃபவுண்டன் டைட்டன் அடடா, இது கழுத்தில் இருந்தாதான் ஓகே, இல்லைன்னா நெஞ்சில் அடிச்சிட்டு இருந்தால் அது ரீஜென்ரேட் ஆயிரும். ஓடிராதோட கையில் இருந்து ஓடியாச்சு. இந்த கேம் ஈஸியாக இருக்கா டஃப்பாக இருக்கா? இதாச்சும் ஒன்று நம்மளுக்கு. கழுத்தில் லேண்ட் ஆகிட்ட, கழுத்தில் லேண்ட் ஆகி கூட விழுந்துட்டியாடா. சாவடி. ஐயோ சாவடிச்சிட்டடா. சரி, ஏண்டா பைத்தியமாடா நீ? ஏண்டா விகில் வரும்போது கொடுத்துட்டு ஓடிட்டான். எதுக்கான நான் சாவடிச்சாச்சு. அங்கே பெருசான குண்டுசாலி மீசம் அதான் 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 கழுத்தில் போயிடு. ஃபுல்லு இப்போதான் ஃபுல்லு ஹெச்பி. டேய் அது எப்படி தெரியுமா பின்னாடி பக்கம் கை வச்சு சாப்பிட்றது? அது கொஞ்சம் பவராக இருக்குடா. இது ஆர்மர் ஹாரி அப்நார்மல் டைட்டன் போகும். அப்நார்மல் டைட்டானா? அது என்னது பொன்னாட்டம் அது போகுது? அதனால எனக்கும் புரியல. ஸ்வை 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 ஸ்வை. 2 அப்நார்மல் டைட்டானா? சரி, அவங்க பெரிய டைட்டனை கொண்டு விடுவோம். என்னமோ ஒன்று எது வேணால் எதை வேணால் சாவுங்கன்னா என்னையாடா சாவடிப்பீங்க? எல்லாத்துக்கும் நடுவில் இருக்கக்கூடாது. இது ஓடுற கணக்கில் வராது. என்னடா எதுவுமே தரல. அப்பா 2. நான் இதை பார்க்கறதுக்கு மேலே இருந்துனா கூட புல்லு மாற்ற புல்லு கூட தெரியுதுடா. 1 கிலோ கூட இது அந்தரம் படுற இப்போவே. அதோட ஹெட்டுக்கு ஏம் பண்ணா அவ்வளோதான். ஒரு ஷாட்ல அதை கொண்டுட்டாங்க. ஐயோ கொஞ்சம் நம்ம வந்து ஐயோ VR7 வேற. இது விகில் பார் போட்டுட்டு போயிட்டானே. ஏன்னா எனக்கு வச்சு உனக்கு வச்சா. சரி ஏதாச்சும் ஒன்று. அது எவ்வளோ ஹெச்பி? ஐயா நீ கொண்டுட்டியா? நான் இன்னும் சாவடிக்கிறேன். இங்கே இவ்வளோ இருக்கு. அதெல்லாம் பார்க்காம போயிட்டான். அப்பா அதாச்சும் எனக்கு தெரிஞ்சு இந்த உலகத்துல இன்னொரு ஒரு டைட்டான் தாங்க அதிகம். சாத்துறா. ஐயோ குண்டா கில்லு பின்னாடி. ஆனால் உனக்கு 2 ஷாட். சரி பக்கத்துலேயே ஒன்று கிடச்சிருக்கு. அப்படியே ஒரே ஷாட்டில் இப்படி போகிறோமா? இது வேற கோளாறு பண்ணி விட்டுருச்சுடா. விகில் பார் கிடையாதுடா. நான் அடிக்கவே இல்லை. நான் பாட்டு தப்பிச்சு ஓடிட்டு இருந்தேன். எவனோ ஒருத்தன் கொன்னது எனக்கு காமிக்குது. நான் அமுத்துறேன்டா. இப்போதான்டா ஒரே அடியில் சாப்பிடும். சரி இப்போ ஏதாச்சும் ஒன்று நல்லா குண்டு பூசணி தாக்கால் டைட்டன் இருந்துச்சுன்னா நல்லது. கன்வர்சேஷன் டைம். இந்த வீடியோ எவ்வளோ நேரம் கொண்டு போகலாம்? இந்த வீடியோ எல்லாம் 1 மணி நேரம் போதும். போடா 35 நிமிஷம். 35 நிமிஷம். சரி அங்க சரி ஏதாச்சும் ஒன்று நல்லது இருந்துச்சுன்னா ஸ்வைன்னு சாப்பிட்டு போதும். ஈஸி அப்நார்மல் கிரேசி டைட்டன் ஒன்று இருக்குடா. அப்நார்மல் டைட்டன்டா. அதை நான் சாப்பிட்டுட்டேன்டா. அப்நார்மல் ஹாரி பார். அது ஒன் ஷாட் போடும். அது ஒன் ஷாட் தான். அடடா இது வேற. ஐயோ அது வரைக்கும் ஹாரி டைட்டன் ஒன்று தான் பார்த்துருக்கேன். இங்கே என்னன்னா கூட்டமாக இருக்கே. அப்நார்மல் ஹாரி டைட்டன்டா. என்ன நினைக்கிறேன் ஒன்றே ஒன்று தான் இருக்கும். ஐயோ இது வேற. எப்படி கேஸ் கிடையாதுடா. ஐயோ அடடா என்னோட பக்கத்துலயே. ஐயோ சரி கிரேசி டைட்டன் அடிக்கலாமான்னு நினைக்கிறேன். நாங்கள் என்ன எல்லாம் இந்த கேம் அந்த இது நீங்கள் ரியல் அனிமேல கூட பார்த்துருப்பீங்க. உள்ளே போயிட்டு வெளியே வந்துட்டு சம்பவம் வச்சுட்டு உள்ளே போயிடுவாங்க. நம்ம சம்பவத்தை மட்டும் டேய் அந்த இடத்துக்குள்ளேயே நம்ம போகலான்டா. டேய் சாவடிச்சுக்கிட்டே இருக்கணுமாடா.
சேர்த்துருடா. ஐயோ கேரக்டர் பண்ற மாதிரியே நீ பண்ற. அவ்வளோதான். ஏதாச்சும் ஒன்று இங்கே அமுத்திட்டே இருக்கணும், அவ்வளோதான். ஏ சாய் பாபா செத்துறா. செத்துட்டானா? சாகலை. சாவடிச்சிடுறா. அப்பா இப்போ விஆர் சொன்ன மாதிரி ஆயிடுச்சு. இப்போ ஒன்று பண்ணலாங்க. அந்த இடத்துக்கு போகலாமா இல்லை நம்ம பாட்டு கீழே நார்மல் ஏய் இப்போ பாரு, இது ஓடுற கணக்கில் வராதுங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த கேஸில் நாக்கி நான் போகணும். அது கேஸலுக்கு பக்கத்தில் இருக்க டைட்டன். இதுதான் கேஸலுக்கு பக்கத்தில் இருக்கும்னு நினைக்கிறேன். கேஸலை பக்கத்தில் நம்ம நெருங்கி ஓடக்கூடாது. அதுதான் நம்மளோட மிஷினே. டேய் என்னடா அது சைட் அடிச்சுட்டு போயிட்டுருக்கு. இது வேற பாவம். நீ டைட்டனா கூட இருந்துக்கோ, சைட் அடிக்கிறது தப்பு. டைட்டன் கூட ஹியூமன் தானடா. ஏன்டா டைட்டன் ஹியூமன் மாதிரி. ஆனால் நான் வேற கீழே இறங்கிட்டேனே. அப்நார்மல் டைட்டன் இப்போ ஒரே ஒரு சவுண்ட் போயிடும். எப்படின்னா சரி, இது என்ன டைட்டனு? இது நம்மளெல்லாம் இந்த இதுக்கு கண்டிப்பா பார்ட் 2 வரும். இது என்ன டைட்டன்? ஐயோ ஹாரி டைட்டனா? ஹாரி பாட்டர். ஹாரி டைட்டன் ரொம்ப வேஸ்ட்டாக இருக்கும். ஸோ நம்மளை வந்து ஏங்க இந்த ஃபவுண்டர் டைட்டன் அந்த அப்புறம் இந்த கொலஸ்ட்ரால் டைட்டன் அதெல்லாம் வராதாங்க? அது வேற வர முடியாது போல். கொலஸ்ட்ரால் டைட்டன் தான் வந்துச்சுன்னா பின்னி எடுக்கலாம். கொலஸ்ட்ரால் டைட்டன் எல்லாம் ரொம்ப கஷ்டம். சரி, அங்கேயே ஒன்று தூரமாக இருக்கும். ஐயா சி 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 ஐயோ சி ஹெச்பி போயிருக்கோம். ஒர்ரா அதோட கையில் ஏறான் பாரு. ஏதாச்சும் ஒன்று. என்னடா அதுவும் கையில் நீட்டிட்டு இருக்கு, அதுவும் கையில் ஜாலியாக ஆசிட்டு இருக்கு. நீ ஓ டிக் டிக் டி டி டி. கொஞ்சம் போயிடலாம். கொஞ்சம் ஏதாச்சும் ஒன்று. அதோட பேக் இருக்கு. பேக்கா அப்பா அடட இது என்னது? ஓடுறா அட ஓடுறா. ம் போ. பாவம் செத்தே போயிடுச்சு. போ. நம்ம கண்டினியூஸாக 1 பில்லியன் கில்ஸ் எடுக்கணும்டா. இருறா கேஸுக்குள்ளே நம்ம போய் ரொம்ப நேரம் ஆச்சு. இது வந்து நான் ஓடுறேன்னு அர்த்தத்தில் வராது. கேஸில் நம்ம கேஸில் விட்டு பல மீட்டர் தூரம் வந்துடும்டா. கேஸில் பக்கத்தில் போய் சண்டை போடுவோம். ரீஸ்பானே ஆகுனா போதும். ரீஸ்பான்லாம் கேஸில் பக்கத்தில் போய் சண்டை போடுவோம்னு சொல்கிறேன். சரி நீ சொன்ன மாதிரியே ரீஸ்பான் பண்ணுறேன். ஆனால் என்னோட இதில் வந்து கணக்கு வராது. ஏன்னா இது வேற கொஞ்சோண்டு. சரி இருறா ஏதாவது வாங்குறதுக்கு ஏதாவது இருக்கா? யாருப்பா நீ? இருறா அவுட்ஃபிட் வேண்டாங்க. ஏன்? ஹலோ, இப்போ நல்லா தான் போயிட்டுருக்கு. இது வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் போகலை. கேன்சல் அவுட்ஃபிட் விற்கிறவனா நம்மளுக்கு எதுக்கு? சரிடா வெப்பன் ஷாப் இருக்கா? அதுதான் என் கஷ்டி. இவன் என்ன டாக். நெக்ஸ்ட்டு இருறா ஷுவர். யாராவது இன்வைட் பண்ணுவோமா? நீலாம் உன் ஃப்ரெண்ட்ஸ் தானே? இன்வைட். இவங்களாம் வந்து முடிஞ்சால் நம்ம கூட வந்து சண்டை போடுவாங்கடா. எவன்டா இவன்? ஆமாடா இருறா டேங்க் ஃபுல் பண்ணோம். டேங்க் 2 இருக்கு. 2 டேங்க் தான் இருக்கா? ஆமாம் ஃபில் வேற பண்ணோம். நம்மளுக்கு வேற கொஞ்சம் டேங்கை ஃபுல் பண்ணோம். வெப்பன் ஸ்டோரு. சரி காய்ஸ் வெப்பன் ஸ்டோர் கிடச்சிச்சு. சரி அது எவ்வளோ? என்ன நம்மக்கிட்ட எவ்வளோ காசு இருக்குண்ணா? தரல. காசு
6516 இருக்குது. அப்படியா? இதுவே 2000 தான்டா. இதுவே 2000 தான் நினைக்கிறேன். இல்லைடா, ஏன்ஷியன் கிரிப்டஸ் இல்லை இது. இது வேணாம், இது 54 ரூபா. அது வேற வரும். இது இது பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆமாம், பர்ச்சேஸ் பண்ணியாச்சு. ஆனால் நம்மளுக்கு இதே ஷார்ட் தான் இருக்குது. அதே ஷார்ட். இந்த ஷார்ட் வாங்கினியா? இந்த ஷார்ட் வாங்கினியா? பிங்க் ஸ்வாட். இதா? அவன் வாங்கிட்டான். வாங்கலை. பர்ச்சேஸ் கூடப்பா. ஐயோ, இதுதான் வர முடியும். இது வேற வர மாட்டேங்குது. இருங்க, இதெல்லாம் மட்டும் செஞ்சுட்டு திருப்பி வச்சிரும். பை பாய். பாய் பாயா? என்ன வீடியோ? இருங்க. ஏங்க, நாங்கள் வாங்கினதெல்லாம் நம்மக்கிட்ட தாங்க இருந்திருக்கு. நம்ம தான் எக்யூப் பண்ணாமல் இருந்திருக்கோம். ஆனால் நாங்களெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு காசெல்லாம் ஸ்வைங்கன்னு போயிடுச்சு. ஆனால் ஏதாச்சும் ஒன்று ரீஃபில் கேஸ் கொடுத்தா என்கிட்ட ரோப்ளாக்ஸ். இப்போ உங்களுக்கு கொஸ்டின் கேட்கணும். உங்ககிட்ட ரோப்ளாக்ஸ் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். என்ன கேம் ட்ரை பண்ண சொல்லுவீங்க? கண்டிப்பாக என்ன கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் ப்ளீஸ் காய்ஸ். அப்புறம் ஒரு விஷயம் உங்களுக்கு சொல்லணும். எங்கள் சேனலை பார்த்து நிறைய பேர் கெட்ட வார்த்தையில் அனுப்பிச்சி விட்ருக்கீங்க. யாரோ ஹிந்திக்கார பைய காய்ஸ். அவன் பாகல் ஹெச்எம் அப்படிலாம் அனுப்பிச்சி வச்சுருக்கான். அவன் நல்லா சாவடிச்சிடணும். சரி, இப்போது நம்மளுக்கு காசு எவ்வளோ இருக்கோ கூட தெரியாது. ஐயோ, 66. 66 ரூபா. ஐயோ, நம்மளை இப்போ என்ன பண்ண? சாவடிக்க இருக்கல்ல. இங்கே போகலாம் காய்ஸ். டெசர்ட் இருக்குது. டெசர்ட்டில் இருக்கோ இல்லையோ கூட தெரியாது. டெசர்ட்லாம் ஒன்றுமே இல்லையே இங்கே. டெசர்ட் டெசர்ட்னு ஒன்று இல்லவே இல்லையே. அடட. ஆனால் அந்த இடத்துக்கு போய் பாரு, ஃபுல்லாக க்ரீனா. சரி, அங்கே போகலாம். பாவம் அந்த டைட்டன்ஸு. ஐயோ, இது வேற கொடுமை ஆயிடுச்சே. கொடுமை கொடுமை. அங்கே போ. கொடுமை. அப்பா, நல்லா டைட்டானு. அது பேர் நல்ல டைட்டன், ஹாரி டைட்டன். இப்போ கொல்ல வேண்டியது ஏன் சாச்சு? பொண்ணா சாவடிச்சிருவேன். ஏண்டா, ஏன் நீ ஒன்றுமே தெரியாத இடத்துலயே போய் கொண்டு வந்து விடுறான்? ஏதாவது ஒரு நல்ல வியூ கிடைக்குதுங்க. நல்ல வியூ. இதே ரியல் லைஃப்ல இருந்துருச்சுன்னு வைங்களேன், கத்தமோகியா தான். செத்துடுறா. அவ்வளோதான்டா, விட்டுடுறா. 2 அடியில் கீழே எடுத்து விட்டேன். நல்லது, நான் நல்லா இந்த ஷார்ட் வாங்கிட்டு எக்யூப் பண்ணியாச்சு. நைஸ். அதனதால எல்லாமே லோ ஹெச்பி டுபாங்கூர். சரி, இதோட ஃபுல் ஹெச்பி டைட்டானிக்கு. செத்துடுறா செத்துடுறா. செத்துச்சு. சரி, நம்ம கொஞ்சம் அந்த சைடாக போகலாம். இது வேற கொஞ்சம் அங்கேயும் கேஸ் ஒன்று தான்டா இருக்கு. ஐயையோ. சரி, ரீஸ்பான் பண்ணிக்கலாம். ரீஸ்பான் பண்ணிட்டு அங்கே ஒன்று ஃபுல் ஹெச்பி. இதை கொண்டுடலாம்டா. இதுக்கு மேலே லோ டைட்டனில் போடலான் இருக்கேன். ஐயோ, அதை கூட போடுற அளவுக்கு நான் போலையே. மாட்டிக்கிட்டேனே. மாட்டிக்கல. நான் மாட்டலை. எடுத்துட்டு ஐயோ, செத்தேன். என்னடா ஆகுது? அனுத்துனோண்டா. இருடா, இப்போ பாருடா. ஹெட்ஷாட்டு. ஒரே அடி. ஆனால் அது ரொம்ப லோ ஹெச்பி. ஆஹா, அது ஹாரி ஃபுல் ஹெச்பியில் இருந்துச்சு. சார், ஐ மீன் நீங்களே பார்த்துக்கோங்க ஒரு நிமிஷம். நீங்களே எத்தனை தடவை உருட்டி இருக்கான்னு சொல்லி நீங்களே. இது வேற ஹெச்பியில். ஐயோ, செத்துட்டா. எங்கே போயிட்டா சடனாக புஷ்கனானே? அடடா, இப்போதானே இங்கே ஒரு டைட்டன் இருந்துச்சு. அங்கே ஒரு டைட்டன் இருக்கு பாரு. பாவம். சரி, அங்கே போகலாம். இப்போ நம்ம ஹெச்எம் வந்து அடிச்சதுக்கப்புறம் இந்த வீடியோவை முடித்து கொள்வோம். சரி காய்ஸ், இப்போ இது ஆல்ரெடி செத்துரும். அவ்வளோதான் காய்ஸ், இந்த வீடியோ முடிச்சு கொள்ள வேண்டாம்.
சரி நெக்ஸ்ட் எந்த வீடியோ வரும் என்று எங்களுக்கே தெரியாது. ஆனால் இது பார்ட் 2 கண்டிப்பாக வரப்போகுது அர்தும். அது வாய்ப்பு இருக்கு, ஆனால் இப்போவே வருமான்னு கேட்டிங்கன்னா டவுட்டு தாங்க. ஏய் பாய் யூ see you on next